அனைவருக்கும் வணக்கங்க. பிறந்திருக்கின்ற இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுகள நான் சொல்லப் போறேன். நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேருங்க. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா, தை மாதம் சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் புதிய உத்வேகத்துடன் காரியங்களில் ஜெயம், ராஜயோகம் மற்றும் திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடும் நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. லட்சுமி நாராயண புதாத்திய யோகங்களால் வேலை, தொழில் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம், முக்கிய முடிவுகள் எடுக்கும் திறன் மற்றும் சமூகத்தில் மரியாதை கூடும் நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளுடைய எல்லாருடைய நம்பிக்கையுங்க. மகர மாதம் என்று அழைக்கப்படும் இந்த தை மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் எண்ணற்றவையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம்னு சொல்கிறாங்க. இதனால தாங்க தை மாதம் மகர மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனுடைய தேர்ப்பாதை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசைக்கு மாறும் மாதமே மகர மாதம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தின் பிதாமகரான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிரை போவதற்கு காத்து கொண்டு இருந்தாராங்க. அந்த அளவுக்கு புனிதமான மாதமாக இந்த தை மாதம். பொதுவாக சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 12க்கு உடையவர் 6இல் மறைவதால் விபரீத ராஜயோகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தங்க நகைகளை வாங்கும் யோகமும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அடகு வைத்த சில நகைகள் அனைத்துமே மீட்டு நீங்கள் முயற்சிப்பீர்கள். தங்கள் சம்பந்தப்பட்ட தங்கம் முதலீடுகளையும் செய்வீர்கள். தங்க பத்திரங்களையும் வாங்குவீர்கள். அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் சனி பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் வக்கிரம் பெற்று இருப்பதனால வக்கிர நிவர்த்தி அடைகிறார். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருந்த பழைய விஷயங்கள் எல்லாமே கரைந்து புதிய பாதையை கொடுப்பார். சோம்பேறித்தனமாக இருந்த நிலைமை எல்லாமே உங்களுக்கு மாறும். மேலதிகாரிகள் நிறுவனத்தின் மேல் இருந்த வெறுப்பு எல்லாம் நீங்கி புத்து உணர்ச்சியுடன் வேலை செய்ய தொடங்குவார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் 12ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குங்க. செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் என அனைத்து கிரகங்களும் ஒரே இடத்தில் இருப்பதனால 12ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அயன சயன ஸ்தானமாக இருக்குது. இல்லற வாழ்க்கையில் இனிமே ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் துணையுடன் பிடித்த இடங்களுக்கெல்லாம் சுற்றுலா சென்று வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிக்காகவே உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்துக்காக இனி உங்களுடைய நேரத்தையும் செலவு செய்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ராசியில் வருவதால் உக்கிரமாக இருப்பார். இந்த செவ்வாய் கவனமாக இருந்துக்கோங்க. யாராவது உங்களை சீண்டி விட்டால் கடும் கோபம் ஏற்படுங்க. திடீரென்று பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ராசியில் செவ்வாய் பகவான் உச்சமாவதால் வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, சண்டை போன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கும் முருகன் கோயில் மற்றும் குண்டத்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வருவது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குங்க. அருகில் உள்ள கோவில்களுக்கு வேல் சாற்றுவது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க. பொதுவாகவே இந்த தை மாத கிரக நிலையில் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதர் தனி தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. மனக்கலக்கம் தீரும். மேலும் உங்கள் ராசியின் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் அனைத்துமே நடைபெறக்கூடியதாக இருக்குது. விரோதங்கள் அனைத்தும் விலகுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க நீங்கள் முன்வருவீர்கள். சொத்துக்களால் ஆதாயமும் நன்மையும் ஏற்படும் வாய்ப்பு நிறைய இருக்குது. கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரக்கூடியதாக இருக்குங்க. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் வக்கிர இயக்கத்திலே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் ஆவார். அவர் பார்த்தீங்கன்னா வக்கிரம் பெற்று சஞ்சரிப்பதால் அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயம் உங்களுக்கு உண்டாகுங்க. தக்க தருணத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அது மட்டும் இல்லாமல்
சென்ற மாதத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் இப்போது அனைத்துமே விலகுங்க. சிறு சிறு தொல்லைகள் உடல்நிலையை தாங்கினாலும் மருத்துவ சிகிச்சை செய்வதன் மூலம் அவை எல்லாமே சரியாயிருங்க. வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாசல் தேடி வரவு வந்து சேருங்க. குருவின் பார்வை பார்த்தீங்கன்னா 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவிருக்கிறாருங்க. எனவே அவற்றிற்குரிய ஆதிபத்தியங்கள் மிக சிறப்பாகவே உங்களுக்கு நடைபெறுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு இப்போது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் நிலையும் உண்டாகுங்க. தொழிலில் பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். அது மட்டும் இல்லாமல் விருந்தினர்கள், வெளிநாடு செல்பவர்கள், வெளி மாநிலங்கள் பணிபுரிய நினைத்தவர்களுக்கு எல்லாமே கைகூடுங்க. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திக்கும் நேரமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். வரக்கூடிய 29/1/2026 அன்று கும்பராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. அதனால் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்குங்க. உடன் பணிபுரிபவர்கள் அது மட்டும் இல்லாமல் கிடைக்காத யோகம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. லாகா மாற்றங்களோடு இடமாற்றங்களும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்குங்க. பெற்றோர் வழியில் இருந்த கருத்து வேறுபாடு மாறும். பிள்ளைகளை நெறிவுபடுத்தி கொண்டு வருவீர்கள். பூர்வீக சொத்துக்களை பங்கு பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க. மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 7/2/2026 அன்று கும்ப ராசிக்கு போகிறாரு. அந்த காலகட்டத்தில் நிறைய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. உங்கள் ராசிக்கு குறிப்பாக உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எடுத்த வேளையில் உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வருவீர்கள். அது மட்டும் இல்லாமல் பிறந்திருக்கின்ற இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான மாதமாகவே இருக்குங்க. ராசிக்குள் சஞ்சரிக்கும் சூரியன் பார்த்தீங்கன்னா ஓய்வு உறக்கமின்றி உங்களை செயல்பட வைக்க உள்ளார். அப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையையும் முடிப்பதற்காக அடுத்து என்று காத்து கொண்டு இருப்பீர்கள். வருமானம் மட்டுமே இந்த நேரத்தில் உங்களுடைய நோக்கமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாயும் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் வருமானம் உங்களுக்கு நிறைய அதிகரிக்கக்கூடியதாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே விளங்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகக்கூடியதாக இருக்குங்க. வியாபாரிகள் தங்கள் நிறுவனத்தை மேலும் விரிவுபடுத்த செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவாக இருந்த சொந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் வீடாகவே மாறப்போகுது. வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகுங்க. அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் நல்ல ஒரு அந்தஸ்தும் உயரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் வக்கிரமாக சஞ்சரிக்கும் குரு பார்த்தீங்கன்னா முன் ராசிக்குரிய பலன்களை வழங்கக்கூடியது என்பதால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகள் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். காதல் விவகாரம் அனைத்துமே கைகூடக்கூடியதாக இருக்குது. சிலரை திருமணம் வரையில் கொண்டு செல்லும் என்றாலும் அவசரப்பட்டு எந்தவித முடிவுகளும் இந்த நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் எடுக்க வேண்டாம். செலவுகளையும் திட்டமிட்டு செய்வது நன்மையாகவே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. எந்த அளவிற்கு உங்களுக்கு பணம் வருகிறதோ அதற்கு செலவு செய்வது உங்களுக்கு நன்மையாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தின் ஆதரவு அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றமும் உண்டாகுங்க. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய அமையுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க. கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. உழைப்பின் நிலைக்கேற்ப பலன்களை அடையும் நிலை உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உண்டாகக்கூடியதாக இருக்குது. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாகவே கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் நிறைய இருக்குது. திருமண வயதினருக்கு பார்த்தீங்கன்னா வரன் நிறைய வந்து சேருங்க. வேலைக்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்தியும் வருங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படக்கூடியதாக இருக்குது. பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட வாழ்வில் வளமே உண்டாகுங்க. நன்றி.